வணக்கம் நண்பர்களே, நமது கிரீன் டிக் சேனலின் ஆன்மீக பயணமாக இன்றைய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு தான் இன்றைய விலாகு. நமது கிரீன் டிக் சேனலில் இந்த காணொலியானது 2 பாகமாக வர இருக்கிறது நண்பர்களே. இந்த காணொலி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலின் வரலாற்றையும் 22 தீர்த்தங்களில் நீராடுவதன் மகிமையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நண்பர்களே. நான் எங்கள் வீட்டில் ராமேஸ்வரம் பயணம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம். எல்லாம் கேட்டதுக்கு என்னடா சேலத்திலேயே சுற்றி விளாக் எடுக்குன்னு தெரிஞ்சுட்டு முதல் பயணமாக லாங்காக ராமேஸ்வரம் பயணம். பஸ் மூவ் ஆகிடுச்சுங்க. நாமக்கல் வந்திருக்காங்க. நாமக்கல் வந்து டிக்கெட்டு ஃபில் பண்ணுறாங்க. அங்கேருந்து சேலத்துக்கு 9:20 இருக்காங்க. இங்கே வந்து 1 மணி நேரம் சரியாக. நாமக்கல் தாண்டி டோல்கேட்டுக்கு இங்கே டீ சாப்பிட ஒரு 5 நிமிஷம் நிறுத்திருக்காங்க. அடுத்தது மதுரை தான். 2:57 மதுரை வந்திருக்குங்க. மணி 5 ஆயிருங்க. ராமநாடு பஸ் ஸ்டாண்டு நம்ம வந்து பஸ் இது. மணி 6:20 விட்டாங்க. ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ராமேஸ்வரம் கோயிலுக்கு வர்றதுக்கு ஆட்டோவுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் நம்ம பார்க்க வந்த ராமேஸ்வரம் திருக்கோயில். ராமேஸ்வரம் வந்த உடனே நாங்கள் ரூம் போட்டுங்க. வடக்கு கோபுரம் எதிர்லேயே ஸ்ரீராம் லாட்ஜின்ட்டு இது பேர். இங்கே தான் ரூம் போட்டிருக்கோம். காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ரூமுக்கு வந்து 800 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது சீசன் டைமில் இருந்தால் அதிகமாகும்னு சொன்னாங்க. இந்த நண்பர்களே, வடக்கு போகிற கோபுரம் தான். இந்த வழியாக தான் போய் நம்ம தீர்த்தம் போடணும். நம்ம தங்கியிருந்த ரெஸ்டாரண்ட் தான். இந்த வடக்கு கோபுர வாசல் வழியாக உள்ள போய் 22 தீர்த்தம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடலில் அக்னி தீர்த்தமாக எடுத்துக்கணுங்க. இங்கே ஒரு சிவகோயில் இருக்குங்க. இதுதான் வந்து கடலில் குளிக்க போகிற வழிங்க. இங்கே சுற்றிலாம் ஆசிரமம். தமிழ்நாட்டை ராமேஸ்வர கடலின் தீர்த்தமும் வடக்கில் கங்கை நதி தீர்த்தமும் சமளவு சக்தி கொண்டதாக நம்பப்படுகிறது. ராமேஸ்வர தீர்த்தத்தில் நீராடினால் மோட்சம் கிட்டு என்பது பெரும்பாலும் மக்களால் நம்பப்படுகிறது. இந்த அக்னி தீர்த்த கடலுங்க ராமநாத சுவாமி கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்தால் தான் இந்த அக்னி தீர்த்த கடலில் வர முடியும். ராமேஸ்வர அக்னி தீர்த்த கடலின் வரலாறு. ராமேஸ்வரம் தீவின் தென்கோடியான தனுஷ்கோடியின் கிழக்கு கடற்கரை பகுதியை புராணங்களில் அக்னி தீர்த்தமாக கூறப்பட்டுள்ளது. இங்கு பித்ரு தர்ப்பணம் செய்வது புண்ணியமாக கருதப்படுகிறது. இங்கிருந்து நீரை எடுத்து ஆதிசங்கரர் தற்போதுள்ள அக்னி தீர்த்தத்தில் பிரதிஷ்டை செய்தார். ராமேஸ்வரம் கோவிலுக்கு எதிரே உள்ள கடலே அக்னி தீர்த்தம் ஆகும். ராமாயண காலத்தில் ராவணனை இலங்கையில் வதம் செய்த பிறகு சீதையின் மீது சந்தேகப்பட்ட ராமர் சீதையை தீக்கிழுக்க சொன்னபோது சீதை தீக்குள் இறங்கியதும் சீதையின் கற்பு கனல் தாங்காது அக்னி ஓடி வந்து இந்த கடலில் குளிர்ந்தது என்று புராணங்கள் கூறுகின்றன. இதனாலேயே இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அக்னி தீர்த்த கடலில் அமாவாசை திதியில் கடலில் நீராடுவது மிகவும் போற்றப்படுகிறது. இந்நாளில் கடலில் நீராடி முன்னோர்களுக்கு புது பூஜை செய்தால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தங்குதடையின்றி நடைபெறுவதுடன் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. கடல் நீராடலுக்கும் பிதுர் பூஜைக்கும் தோஷ நிவர்த்திக்கும் மிகவும் புகழ்பெற்ற திகழ்வது ராமேஸ்வர தலத்தில் உள்ள இந்த அக்னி தீர்த்த கடலாகும். இத்தீர்த்தத்தில் ராமபிரான் நீராடி சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார், வழிபட்டார். தீர்த்தம் என்பது நம் பாவங்களை போக்கி ஆத்ம சுத்தம் தந்து நம்மை ஆரோக்கியமுடன் வாழ வைக்கும் சக்தி கொண்டது என ஞான நூல்கள் கூறுகின்றன. இந்த அக்னி தீர்த்த கடலில் குளிக்க எந்த நேரமும் தடையில்லை. யாரும் எந்நேரமும் அக்னி தீர்த்தத்தில் குளிக்கலாம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த அக்னி தீர்த்த கரையில் மண்ணால் லிங்கம் செய்து பூஜித்து பித்ரு தர்ப்பணம் செய்வது சிறந்த ஒரு புண்ணியமாகும். இத்தீர்த்தங்களில் குளிக்கும் பொழுது உடலும் மனமும் வலுப்பெறும். இத்தகைய சிறப்புமிக்க தீர்த்தங்களில் நீராடுவதால் புத்திர பாக்கியம் உண்டாகிறது. உடல் பிணி தீருகிறது.
பாவங்களை தொலைக்கிறது. அனைத்து நலன்களும் கிடைக்கின்றன. ராமபிரான் அயோத்தி சென்று முடிசூட்டு கொண்ட பிறகு ராமர் மீண்டும் ராமேஸ்வரத்துக்கு வந்து தீர்த்தமாடியதாக ஆனந்த ராமாயணம் கூறுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க தீர்த்தங்களில் ஒவ்வொருவரும் நீராடுவது அவசியமாகும். அங்கெல்லாம் குளிக்கிறாங்க, பெண்களும் தட்டில் குளிக்கிறாங்க. இன்னொரு இடத்துல தீட்டு கொடுத்து எல்லாம் இங்கே வணங்குறாங்க கடலை. அண்ணன் நம்ம கூட வந்தார், நம்ம தீட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் ராமேஸ்வரத்தில் கடலில் குளிச்சுட்டு தீர்த்தம் போட வடக்கு கோபுர வழியாக தீர்த்தம் 22 தீர்த்தம் போட போகிறோம். கட்டிச்சிங்க நியூ நெல்லை பவனுக்கு உள்ள போகிறோம். ரதவீதி இதுதாங்க வடக்கு கோபுரம். இது வழியாக போய் தான் இன்னும் தீர்த்தம். இந்த கோபுரம் தாங்க வடக்கு கோபுரம். இதன் வழியாக போய் தான் நம்ம 22 தீர்த்தத்தில் நீராடிட்டு வரணும். வாங்க நண்பர்களே. ஆலயத்தில் இருக்கும் 22 தீர்த்தங்களும் அதன் பலன்களும். மகாலட்சுமி தீர்த்தம் செல்வ வளம் அதிகரிக்கும். வாட்சி தீர்த்தம் கவலை தீரும். கவய தீர்த்தம் பகை மறையும். கந்தமாதன தீர்த்தம் உங்கள் துறையில் வல்லுநர் ஆகலாம். நீல தீர்த்தம் எதிரிகள் நீங்குவர். சாவித்திரி தீர்த்தம் பேச்சுத்திறன் வளரும். காயத்ரி தீர்த்தம் உலக நன்மை ஏற்படும். சரஸ்வதி தீர்த்தம் கல்வி உயரும். சங்கு தீர்த்தம் சுகபோக வசதி வாழ்வு தரும். சக்கர தீர்த்தம் மன உறுதி உண்டாகும். சேது மாதவ தீர்த்தம் தடைப்பட்ட பணிகள் வெற்றி பெறும். நல தீர்த்தம் தடைகள் நீங்கும். பிரம்மஹத்தி தீர்த்தம் பிரம்மஹத்தி தோஷம் தீரும். கங்கா தீர்த்தம் பாவங்கள் பொடிபடும். யமுனை தீர்த்தம் பதவி சேரும். கயா தீர்த்தம் முன்னோர்கள் ஆசை கிடைக்கும். சர்வ தீர்த்தம் முற்பிறவியில் செய்த பாவம் நீங்கும். கோயிலில் 22 தீர்த்தம் போடுவதற்கு தலைக்கு 25 ரூபான்னு சொல்லி வசூல் பண்ணுறாங்க. சிவதீர்த்தம் சகல பிணிகளும் தீரும். சத்தியமீர்த்த தீர்த்தம் ஆயுள் விருத்தியாகும். சந்திர தீர்த்தம் கலை ஆர்வம் அதிகரிக்கும். சூரிய தீர்த்தம் கலை பண்பு முதன்மை ஸ்தானம் கிடைக்கும். கோடி தீர்த்தம் முக்தி அடையலாம். மகாலட்சுமி தீர்த்தம் ஐஸ்வர்யம் பெருகும். இரண்டாவது தீர்த்தம் கந்தமாதன தீர்த்தம். இது கவாட்சிய தீர்த்தம் மூணாவது. நாலாவது கவய தீர்த்தம். அஞ்சாவது நீல தீர்த்தம். ஆறாவது நல தீர்த்தம். தெப்பக்குளம், அழகிய தெப்பக்குளங்க. இதான் 7வது தீர்த்தம். 7வது சேது மாதவ தீர்த்தம். கோவிலுக்குள்ளே ஒரு கோவில் இருக்குங்க. இது ராமபிரான் கோவில் போல தெரியுது. வரிசை சிவலிங்கம் பாருங்க. தீர்த்தம் 8. எட்டாவது பிரம்மஹத்தி பாப விமோசன தீர்த்தம்.
9 சாவித்திரி தீர்த்தம், 10 காயத்ரி தீர்த்தம், 11 சரஸ்வதி தீர்த்தம். சங்கு தீர்த்தம் 12, 13 சக்கர தீர்த்தம், 14 சந்திர தீர்த்தம், 15 சத்தியமிர்த தீர்த்தம், 16 சூரிய தீர்த்தம், சிவ தீர்த்தம், சர்வ தீர்த்தம். 18 தீர்த்தம் எடுத்தாச்சுங்க. 18 தீர்த்தம் போட்டிருக்கு இது வரைக்கும். அது 19ஆம் தீர்த்தம், 19 கயா தீர்த்தம். யமுனா 20 யமுனா தீர்த்தம், 21 கங்கா தீர்த்தம். 22வது முக்தி அடையும் கோடி தீர்த்தம். அதன் அருகிலேயே பாதாள பைரவர் சன்னதி உள்ளது. அதனுடைய வரலாறு: பைரவர் தன்னை தரிசித்து வரும் பக்தர்களின் பாவத்தை பாதாளத்திற்குள் தள்ளி அருள் வழங்கி வருகிறார். அதனால்தான் இவருக்கு பாதாள பைரவர் என பெயர் வந்தது. இவருடைய சன்னதிக்கு அருகில்தான் முக்தி தரக்கூடிய கோடி தீர்த்தம் உள்ளது. கோடி தீர்த்தம் ரூம் போடுறதுனால இங்கே துணி மாற்றிக்கிட்டு அப்படியே கோயில் வெளில போயிடுவாங்க. நாங்கள் ரூம் போட்டதுனால இப்போ ரூமுக்கு போகிறோம். மேலும் இந்த ராமேஸ்வர தலத்தில் புத்தர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, புத்திர பாக்கியத்துக்கான பரிகாரம், புத்தர்களுக்கு தோஷம் நீக்குதல் முதலின சிறப்பான முறையில் நடைபெறுகிறது நண்பர்களே. இவ்வளவு சிறப்புமிக்க தமிழ் சமயம் சைவத்தை போற்றி பாதுகாக்க இத்திருத்தலங்களில் புனித நீராடல் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ். பொது தரிசனம் செல்லும். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய.